வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது நிறங்கள் 3 அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அதர்வா, ரஹ்மான், சரத்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை கார்த்திக் நரேன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த டைட்டில் நிறங்கள் 3 அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி 3 நபர்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் அண்ட் அவங்களோட வித்தியாசமான ஷேட்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அதர்வாவை காட்டுறாங்க. அவர் ஒரு டைரக்டர் ஆகணுங்கிற கனவோட இருக்காரு அண்ட் பயங்கரமான ட்ரக் அடிக்டா இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு அவரோட ஸ்கிரிப்ட் காணாம போயிருது. ஸோ அதை தேடி அலையிறது அப்படின்ற மாதிரி அவரோட பயணத்தை காட்டுவாங்க. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா ரஹ்மான், இவர் ஒரு ப்ரொஃபஸரா இருப்பாரு. இவரோட பொண்ணான அம்மு அபிராமி மர்மமான முறையில காணாம போயிருப்பாங்க. ஸோ அவங்கள தேடி அலையிறது அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்ல அவரோட கதை போகும். மூணாவதா பாத்தீங்கன்னா சரத்குமார், இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. லஞ்சம் யார் கொடுத்தாலும் வாங்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு கரப்டட் ஆபீசர் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அவரோட கதை என்ன அப்படின்றது தனியா போகும். ஸோ இந்த 3 கதைகளுக்குமான கனெக்ஷன் என்ன அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஆக்சுவலா கார்த்திக் நரேனோட டைரக்ஷன்ல வெளிவந்த அந்த துருவங்கள் 16 அந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னே சொல்லலாம். அத நரேஷனா இருக்கட்டும் அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த ட்விஸ்டா இருக்கட்டும் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரியான ஒரு மேஜிக்கை திருப்பி ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் டெஸ்பரேட்டா இந்த படத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதே மாதிரியான ஒரு கதைக்களத்தை தான் எடுத்திருக்காங்க. பட் அந்த மேஜிக் கிரியேட் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகலை அப்படின்னே சொல்லலாம். ஆனா இவரோட முந்தைய படங்களான மாஃபியாவையோ இல்ல மாரனையோ கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் மச் பெட்டராகவே அமைஞ்சிருந்துச்சு. ஆக்சுவலா அந்த லீட் கேரக்டர்ஸ்க்கான அந்த மல்டிபிள் ஷேட்ஸ் அப்படின்றதெல்லாம் இந்த படத்துல ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் அது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அதர்வாவோட ஒரு எமோஷனல் பார்ட், ஆக்சுவலா அதனோட அப்பா ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு பார்ட் ஒன்று இருக்கும். அதுவுமே ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. பட் அதர்வாவோட மிச்ச போர்ஷன், அதாவது அந்த ட்ரக் அடிக்டா அவர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றது ஒரு மாதிரி எரிச்சல் ஏற்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் கலாய்க்கிறேன் அப்படின்ற பேர்ல சில விஷயங்கள் பண்ணுவாரு. ரொம்பவே காண்டா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா வர வச்சிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி இந்த கதையை கொண்டு போன விதம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல இருக்கு. பட் சொன்ன விதம் அப்படின்றது அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாலாம் இல்லை. அண்ட் ஆல்சோ ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டா நிறைய விஷயங்கள் சொன்ன மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதுமே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா சொல்லியிருக்கலாம். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு படமா இருந்தாலும் பட் ஓரளவுக்கு டீசென்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை, தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.